வணக்கம். அன்பார்ந்த சுபிக்ஷா டிவி நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜெயமஸ் சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு மீன லக்ன அன்பர்களுக்கு குரு சாரமாற்றம் அடைவதற்கான பலன். அதாவது 3ஆம் இடத்துல ரிஷபராசியில சூரியனுடைய நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்துல போயிட்டு இருந்த குரு பகவான் ஜூன் மாதம் 13ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 20 வரைக்கும் 67 நாட்கள் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி நட்சத்திரத்துல பயணிக்கிறார். அப்ப சந்திரன் நமக்கு 5ஆம் அதிபதி சுப கிரகம், அதனால குரு லக்னாதிபதி. அதனால இந்த ஒரு காம்பினேஷன்ல நமக்கு நன்மைகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மெயினா இது 5ஆம் இடம்ங்கிறது ஆத்மஸ்தானம், ஹிருதயஸ்தானம், மகிழ்ச்சி ஸ்தானம், இயற்கையாக இருப்பது, நல்ல உறவுகள், பாசம், நேசத்தோடு பழகிறது, கலைகள், வேதங்கள், ஈடுபாடு கொள்வது, விளையாட்டு, உற்சாகம், இத்தனையும் சொல்லக்கூடியது. அப்ப குழந்தை பிறப்பு முதல் கொண்டு இந்த 5ஆம் இடம் சொல்லும். திருமண விஷயங்களுக்கும் சாதகமான இடம். அப்ப அப்படிப்பட்ட தொடர்புல நமக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சுபம் நிகழ்ச்சிகள், நல்ல வீட்டிற்கு உண்டான மகிழ்ச்சிக்கு உண்டான அத்தனை நிகழ்ச்சிகளுக்கும் உறவுகளுக்கும் இது சாதகமா இருக்கும். குழந்தை பிறப்பு, குழந்தையினுடைய உறவு, குழந்தையினுடைய மேல் படிப்பு, குழந்தையினுடைய வளர்ச்சி, அதே மாதிரி திருமண வாழ்க்கையில கணவன் மனைவி உறவு, கணவன் மனைவி அந்யோன்யம், திருமணம் ஆகாதவர்களுக்கு தடை நீங்கி திருமணம் ஆகுதல், இதெல்லாம் சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம். இப்ப கெட்டது கெட்டு போகும். ஏன்னா கெட்ட ஆற்றல் உள்ள இடம் தான் 12ஆம் இடம், 4ஆம் இடம், 8ஆம் இடம். அந்த இடத்துலதான் குருவனுடைய நட்சத்திரங்கள் இருக்கு. பூரட்டாதி, புனர்பூசம், விசாகம். அந்த இடத்துக்கு கெடுதல் பண்ற இடத்துல இப்ப குரு இருக்கிறதுனால அந்த கெட்டது கெட்டு போகும். அதனால நமக்கு நன்மைகள் நடக்கும். மெயினா மூளை உழைப்பு சார்ந்த வேலையில இருக்கவங்களுக்கு ஈஸியா இருக்கும். வேலை ஈஸியா இருக்கும். இப்ப கமிஷன் துறை, கலைகள், மீடியா, எழுத்து ஒப்பந்தம் மற்றும் டிரான்ஸ்போர்ட்டு, லாஜிஸ்டிக்ஸு, இது மாதிரி போதனா மார்க்கம், டியூஷன் எடுக்கிறது, ஒரு சர்வீஸ் ஓரியன்டா ஒரு ட்ரஸ்ட் சம்மந்தப்பட்டு ஒரு வேலையை செய்கிறது, இடம் விட்டு இடமா ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருக்கிறது, இவங்களுக்கெல்லாம் நன்மைகளை கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கெட்டிங்கில் ஈடுபடும் போது, கமிஷன் வகை தொழில்கள் ஈடுபடும் போது ஆதாயமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அந்த மாதிரி ட்ரெண்டை மாற்றிக்கலாம். மற்றபடி இந்த 3ஆம் இடத்துல இருந்து 5ஆம் அதிபதி சாரத்தில் போகிறது நமக்கு ஆரோக்கியத்துக்கும், மனமகிழ்ச்சிக்கும், உறவுகளை மேம்படுத்துறதுக்கும், உற்சாகத்துக்கும் பலத்தை கொடுக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நன்மைகள் நடக்கும். ஆன்மீக ரீதியில் இருக்கவங்களுக்கு உபாசனை தெய்வங்களை வழிபடுறது, அதனுடைய அருளை பெறுவது, இதில் எல்லாம் மகிழ்ச்சி கிடைக்கும். அதே நேரத்தில் குழந்தைகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும், கலைகள் சார்ந்த நன்மைகள் கிடைக்கும். நமக்குன்னு சில கலைகள் இருக்கும், அதை கற்றுக்கிட்டு அதிலிருந்து மேம்பாடு அடைஞ்சு அதன் மூலமாக ஒரு புகழ் கிடைக்கிறது, அதெல்லாம் அங்கீகாரம் கிடைக்கும். அப்போ அந்த வகையில் ஒரு குருச்சந்திர யோகமாக இது செயல்படும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்துங்க. அதுக்கடுத்து ஆகஸ்ட் 20ஆம் தேதிக்கு மேலே செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் பயணிப்பார். செவ்வாய் நமக்கு தனபாக்கியாதிபதி. நேரத்தில் செவ்வாய் நம்ம ஜனன ஜாதகத்தில் ஒரு நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால், 8, 12ஆம் பாவங்கள் தொடர்பு இல்லாமல் நல்ல ஆதிக்கம் பெற்றிருந்தால் அந்த காலகட்டத்தில் தனவரவு, தொழில் மேன்மை, இடம் வாங்கிறது, கட்டடம் கட்டுறது, பூமி சம்பந்தப்பட்ட ஆதாயம், விவசாயத்தில் டெவலப்மெண்ட், இதெல்லாம் அப்போ நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் மனம் சார்ந்து, உறவுகள் சார்ந்து பயன்படுத்திக்கிட்டு இதில் ஈடுபட்டீங்க அப்படின்னா நன்றாக இருக்கும். ஆன்மீகம் சார்ந்து ஏதாவது சிறு சிறு பிரயாணங்கள், கோயிலுக்கு போயிட்டு வர்றது, பூர்வீகம் சார்ந்த இடங்களுக்கு, கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, குலதெய்வ கோயில், தந்தை வர்க்கம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுறது, ட்ரஸ்டில் ஈடுபடுறது, இதுக்கு எல்லாத்துக்குமே சிறப்பை கொடுக்கும். அப்போ குருவானவர் நமக்கு லக்னாதிபதியே நல்ல நிலைமையில் இருக்கிறாருங்கிறத ஒரு பலனாக எடுத்துக்கலாம். 9ஆம் இடத்தினுடைய
பார்வையில் இருக்கார் குரு. 9ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்கார். அப்போ வெளிநாடு தொடர்புடைய கல்விகள் பயில்வதற்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கும். தந்தை வர்க்கம் சார்ந்து டெவலப்மெண்ட் நடக்கும். பிற நபர்கள், புதுசாக பழகக்கூடிய பிற நபர்களுடைய அனுசரணை கிடைக்கும். அதில் நமக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதே நேரத்தில் நமக்கு மூலதனம், சேமிப்பு, இதில் ப்ராப்ளம் இருக்காது. அதாவது வீடு கட்டுறது, இடம் வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, இந்த விஷயங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க. இந்த காலகட்டத்தில் அது கொஞ்சம் தடைகள் ஏற்படும். அதே மாதிரி வேலையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்கள், இன்டர்னல் சேஞ்சஸ் நடக்கும். ஆனால் நாமளா வேலையை விட்டுறக்கூடாது. விட்டுட்டு தேட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா கிடைக்காது. அதே மூளை உழைப்பு சார்ந்த ஒர்க்கில் இருக்கவங்களுக்கு ஒர்க்கில் ப்ராப்ளம் வராது. உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு தான் இந்த தடைகள் ஏற்படும். கணவன் மனைவி உறவு பலப்படும். அதில் திருமணம் ஆகாத தடையில் இருக்கவங்களுக்கு திருமணம் ஆகும். பூர்வீகம், உயர்கல்வி, இதில் எல்லாம் வளர்ச்சி ஏற்படும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு, ஒரு உற்பத்தி சார்ந்த தொழில் செய்கிறவங்களுக்கு கொஞ்சம் மந்தமாக இருக்கும். சில சப்போர்ட்டுகள், நம்ம உதவிகள் கேட்டு வாங்கி ரெடி பண்ண வேண்டியிருக்கும். பின்னால் ஆகஸ்ட் 20க்கு மேலே அதில் ஒன்றும் சிறப்பாக இருக்கும். எப்போவுமே தொழில் ஸ்தானத்துக்கு நமக்கு 2ஆம் இடம், 6ஆம் இடம், 10ஆம் இடம் வலுவாகணும். ஏற்கனவே 2ல் குரு இருக்கும்போது உங்களுக்கு ஆதாயங்களை கொடுத்துருப்பார். பட் இப்போ அந்த 2ஆம் இடத்துக்கு பாதிப்பு கிடையாது. ஆனாலும் கூட நமக்கு சின்ன சின்ன உதவிகள் யார்கிட்டையாவது கிடைச்சிதான் அதை சரி பண்ண முடியுங்கிற ஒரு நிலைமைகள் ஏற்படும். மூத்த சகோதர சகோதரி வகை, நண்பர்கள் வகை, இவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். அவங்க மூலமாக நமக்கு மகிழ்ச்சிகள் உண்டாகும், உறவுகள் மேம்படும். மூலதனம் சார்ந்து எதையும் சிந்திக்க வேண்டாம். அதில் இன்வெஸ்ட் பண்ணலாம், இதில் இன்வெஸ்ட் பண்ணலான்னு பண்ணும்போது அதனுடைய பலம் நன்றாக இல்லை. மூலதனத்தை பெருக்கக்கூடிய ஆற்றல் அந்த பாவத்துக்கு இந்த குரு சாதகமாக இல்லை. அப்போ இதெல்லாம் நம்ம கண்காணிச்சுக்கிட்டு இந்த 67 நாட்களை பயன்படுத்தி வெற்றி காணுங்கள். எல்லாமே நம்ம ஜனன ஜாதகத்தில் இருக்கிறது தான் கோச்சாரத்தில் டேலி ஆகும். ஜனன ஜாதகத்தில் 12 பாவத்துக்கு ஒரு நட்சத்திர புள்ளி கிடைக்கும். அதுக்கும் உள்ள அப்டிராக்டாக போனீங்கன்னா உபநட்சத்திர புள்ளி கிடைக்கும். இந்த 12 பாவ உபநட்சத்திரங்கள் தான் 12 பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரிகள். அவர்களை நாம் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம இந்த கோச்சார பலனையும் பார்க்கணும், திசாபத்தி பலனையும் பார்க்கணும், அடிப்படை யோக பலன்கள், கொடுப்பனைகளையும் பார்க்கணும். இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்மளுடைய கேள்விகளுக்கு, விருப்பத்துக்கு, இப்போ நடக்கிற பீரியடெல்லாம் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு செயல்படணும். அந்த வகையில் இந்த ஜோதிடத்தை பயன்படுத்துங்கள் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் JMS. நன்றி, வணக்கம்.